இவன் என்னடா போஸ்ட் போட்டு வச்சிருக்க? நீ கழிச்சிட்டு நான் மாசா இருக்கேன்ல. நீ மாசா இருந்தா போதுமா? நான் பாரு கண்ணை பாதி மூடி வச்சிருக்கேன். சொதப்ப நான் வட மாதிரி இருக்கேன். நல்லா தாண்டி இருக்கு கேண்டிடா. கேண்டிடா இருக்கும். ஏன் இப்படி பண்ற? நான் அழகான போட்டோவா என் கூட நிக்கிற மாதிரி போட்டா நான் அழகா தெரிஞ்சிருவேன். உனக்கு பொறாம. அதனால வந்து இப்படி கோணை மலைமா இருக்கிறதா போஸ்ட் போடுற. டெலீட் பண்றியா இல்லையா? உன் கூட சேர்ந்து எடுத்ததை போட்டிருக்கேன், சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கேன். அதனால இங்க 1996ல இருந்து தூங்காத மாதிரி இருக்குது கண்ணு. இங்க போய் போஸ்ட் போட்டு வச்சிருக்கிற. அர்ச்சீவ் பண்றேன் கூட. ஆர்ச்சீவ்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், டெலீட் பண்ணு. அதுவும் நீ ஒன்றும் பாசத்துல போட்ட மாதிரிலாம் தெரியல. ஏதோ கண்ணு தெரியாதவளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன். எங்கேயாவது ரோட்ல வந்து சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரி கூட நீ இப்ப கீழே எழுதி போட்டு டெலீட் பண்ணுங்க. ஹாப்பி போ. இப்போ அழகா ஒரு போட்டோ எடுத்துருவேன், அதை வைக்கிற மை வைஃப் மை லைஃப்னு போ. என்னடி மறைக்கிற? ஒன்றும் இல்லடி. பாம் எது வச்சிருக்கியா? கீழே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சாமா. அது எதுக்கு இப்படி மறைக்கிற? கூட பாஸ்வேர்ட் போடு. பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, ஃபோன் வேற ஹேங் ஆகுது. பாஸ்வேர்டு உனக்கு மறக்கும். ஃபேஸ் லாக் இருக்குதுல, மூஞ்ச காட்டு. அது ஒன்றும் இல்லடி, இப்போ வேர்த்து இருக்குல்ல, அதனால ஒர்க் ஆகாது. ஏய் நீ இதெல்லாம் பண்ணாத, தொடச்சிட்டு காட்டுறா. காட்டு. என்ன குரூப்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்குது. கோவா ட்ரிப்பு போகலான்னு சொல்லி சேர்த்து விட்டானுங்க. கோவா ட்ரிப்பு அடிங்கொய்யா. கோவா ட்ரிப்பு போறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வந்து நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிற. நான் இல்லாம நீ போய் கீச்சிருவியா நீ? இப்போ நான் போறேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு அந்த குரூப்ல அவனுங்க சேர்த்து விட்டுருக்கானுங்க, நான் என்ன அவங்க சேர்த்தா உனக்கு வந்து எப்படி அந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆகணும்னு தெரியாது. சரி இருக்கட்டும், என்னென்ன பேசுறேன், என்ன பிளான் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி ஃபேமிலின்னு எங்க குடும்பத்துல இருக்க குரூப்ல ஆட் பண்ணி விட்டேன், ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து 4 வாட்டி லெஃப்ட் ஆயிட்டு இதுல இருந்து உனக்கு லெஃப்ட் ஆக தெரியாது. அவங்க தான் முன்னாடி ஆட் பண்ணி விட்டாங்க. உடனே அவங்க மேல பழிய போட்டுறது. இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்களா இல்லையா? தெரியட்டும் எப்படி போட்டு விடுறேன்னு. என்ன உனக்கு எந்த குரூப்பும் கிடையாது. என்ன ஃபேமிலி குரூப்ல மட்டும் தான் இருக்கிற. இப்படி எதிர்ப்போ மறைக்கிறான். கேட்டா வேர்க்குதாமா, பாஸ்வேர்டு மறந்துருச்சாமா. சோறு எடுத்து வை சாப்பிடலாம். எது சோறு எங்க இருக்கு? இந்த தட்டை எடுத்துட்டு போய் பிச்சை எடுப்போம். ஏன் இப்ப என்னவா? சோறு நைட்டுக்கு வேணுமா இல்ல வெளியே சாப்பிட்டு வந்துருவியான்னு உனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணேன். ஆக்டிவ் நவுன்னு அவ்வளோ நேரம் காட்டுது. ஒரு ரிப்ளை பண்றதுக்கு உனக்கு வக்கு இல்ல? ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பூனை ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா நான் ஆக்டிவ்ல இருக்கேன், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதான் ஆக்டிவ் நான் பக்கத்துல பச்சை கலர் லைட் எரியுதே, நல்லா மின்னுதே, லைட் ஹவுஸ் மாதிரி. சரி எதுக்கு என்ன மெசேஜ் பண்ண? சாப்பாடுக்கு வருவியா மாட்டியான்னு கேட்டிருந்தேன். ஓ அந்த மெசேஜா? அது நான் பார்த்தேன், பார்த்துட்டு மைண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன். ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு மைண்ட்ல ரிப்ளை பண்ணிட்டேன்னா அப்போ யார் வந்து இந்த பூனை ட்ரம்ஸ் அடிச்சிச்சுல, ஒன்று அந்த பூனை கிட்ட போய் சோறு போட சொல்லு, இல்லைன்னா அந்த பச்சை கலர் லைட் இருந்துச்சுல ஆக்டிவ் நவுன்னு, அதுகிட்ட போய் சோறு போட சொல்லு. அதை முதல்ல ஆஃப் பண்ணி வச்சிடறேன். ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தெரியாம எல்லாம் பண்ணணும். அதான் என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோறு வைக்கல நானு, பதில் சொல்லாத நாய்க்கெல்லாம் சோறு கிடையாது. கிளம்பு. நீங்க செம்ம கியூட்டா இருந்தீங்கல, கூட போட்டோஸ்லாம் பார்க்கலாம், எடுத்து கொடுத்தேல. சூப்பரா வந்திருக்கு, எல்லாம் 4K அல்ட்ரா HD வந்திருக்கு. Oh my god. என்ன எல்லாம் இப்படி ஷேக் பண்ணி எடுத்து வச்சிருக்க? ஒண்ணுல கூட உருப்படியா நான் தெரியல. புடி. அது ஆர்டிஸ்டிக் பிளர்டி, அப்பதான் ஏஸ்தட்டிக்கா இருக்கும்னு சொல்லி சூப்பரா பாரு. எவ்வளவு ஆமா ஏஸ்தட்டிக் நல்லா வாயில வந்துரும் அசிங்கமா. 2 மணி நேரமா மேக்கப் போட்டு வந்து நல்லா அழகா எடுத்து கொடுனா இப்படி பிளர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற. சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்குது. நான் என்ன திருடியா? சரி Dress சூப்பரா தெரியுது பாரு. இது Dress வச்சு என்னடா பண்ண முடியும்? எங்கடா என் மூஞ்சி? உனக்கு மட்டும் அப்படியே அழகா ஹீரோ மாதிரி எடுத்து கொடுக்கணும். எனக்கு வந்து அப்படியே ஏண்டான்னு எடுக்க வேண்டியது, எடுக்கிறது இந்த லட்சணமா எடுத்து வச்சிருக்கிற. இதுக்கு தான் நான் வந்து 2 மணி நேரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேனா, 2 மணி நேரமா மேக்கப் போட்டு இருந்தேனா? உன்னைய வச்சு எடுக்கிறதுக்கு இந்த இப்படி எடுக்கிற எங்க அப்பா கிட்ட சொல்லி எடுத்துடலாம். ஏய் எவ ஏஞ்சல் பிரியா? ஃபேக் ஐடி. அதுக்கு எதுக்கு நான் ஹாய் டியர்னு அனுப்பி இருக்கிற? ஃபேக் ஐடி ஓடிபிக்காக பேசியிருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓடிபிக்காக பேசினாங்கன்னா நீ வந்து ஹாய் டியர்னு அனுப்பணுமா? ஓடிபி கேட்கறவங்களுக்கு என்ன உன் மேல அம்புட்டு பாசம்? ப்ரொஃபைல் போட்டோ வந்து சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அலங்கார பந்தலிலே
பார்த்து ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் வச்சிருக்கேன் நான். பார்த்து ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு. அவங்களுக்கு ஓடிபி எல்லாம் கிடைக்காது. என்ன உனக்கு இப்ப அடி கிடைக்க போகுது? சரி சரி. ஹாய் டியர்னு என்னத்துக்கிட்ட ஓடிபி கேட்கறவங்களுக்கு அனுப்பியிருக்க? ஏகேடின்னு சொல்லியாச்சு. ரீல் அந்து வச்சுடி. எங்க இரு, ஏஞ்சல் பிரியாவா? அவ ஏஞ்சல்னா நான் யாரு? டீமன். சரியா? இரு, அந்த ஏஞ்சல் பிரியாக்கு இன்பா டீமனை காட்டுறேன் இரு. ஏய், ஏதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா உனக்கு? எங்க இருக்கு? இல்லையே. இது என்ன இன்ஸ்டாகிராம் சாட்ல ஒரு ஹீரோயினை விட்டு வச்சிருக்கியா நீ? எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கிற, அங்கிட்ட இருந்து ரிப்ளை வராதுன்னா கேக்குறியா நீ? வராது. தெரிஞ்சும் என்னத்துக்கு மன ஆறுதலா உனக்கு? இங்க பாரு, கீர்த்தி சுரேஷ்க்கு ஓ மேல ஒரு கண்ணு ஒரே ஒரு வாட்டி வீடியோ கால்ல பண்ணி காட்டுங்கன்ற. அவங்க பண்ணுவாளுக்கு உனக்கு வீடியோ கால். இங்க பாரு, மமிதா பைஜுக்கு பிரேமலூல உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு மேடம். கேட்டாளா அவ? என்னைக்காவது ஏன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கியான்னு கேட்டேன். அப்புறம் யாரு? ஸ்ருதிஹாசன், உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஏன் நீ கமலஹாசனுக்கு கேட்க வேண்டியதானே? ஸ்ருதிஹாசனுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க அப்பா நல்லா இருக்காரான்னு தான் நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம், எவ்வளவு மாட்டுவா. ஓ, உங்க ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரீநிதி செட்டிக்கு வேற மெசேஜ் போயிருக்குது. ஹிட் படத்துக்கு அப்புறம் ஏன் வந்து எந்த படத்துலயுமே வரல? தமிழ் சினிமாவே ஹிட் ஆயிரும் நீங்க வந்தா. அடுத்து பாக்குற இன்னும் நிறைய சிக்கும் இரு. என்னடா இது, சன்னி லியோனுக்குலாம் மெசேஜ் பண்ணியிருக்கிற? சன்னி, நீங்க தான் என் கனவு கன்னி. பண்ணி எத்தனை நாள் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப? கீழே குனிஞ்சு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிற நீ. உனக்கு இன்ஸ்டாகிராமே வேணாம் என்ன? இன்னையோட வந்து இன்ஸ்டாவை மறந்துடுவோம். ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்பை இன்னிலேருந்து கிடையாது. எவ்வளவு ஹீரோயின் வந்து உனைய போய் சினிமாவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னடா வருது? நம்ம குடும்பமான என்ன வருது? ஆமா, கம்ப்ளைண்ட். நானே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உன்னைய. உங்க இன்ஸ்டாகிராமே கிடையாது எனக்கு. ஏய் திருட்டுக்கோழி, இங்க வா பாரு. இன்ஸ்டாகிராம்ல புதுசு புதுசா யாரும் வந்துட்டாங்க போல ஃபாலோவர்ஸ்ல. இல்லையே, யார் வந்திருக்கா? நொட்டிக்காத நீ. நான் எங்கடி நடிக்கிறேன்? யார் வந்திருக்கா புதுசா? 3வது மாசம் 3ஆம் தேதி 3 மணிக்கு பார்த்தேன் 231 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்ப பார்த்தா 232வது ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஜிம்ல ஒருத்தர் பழகுனேன் புதுசா, அவர் இன்ஸ்டா ஐடி அதுதான் இருக்கும் பாரு. எவர் இன்ஸ்டா ஐடி? கார்த்தின்னு இருக்கும் பாரு. கார்த்தி எல்லாம் கிடையாது. என்ன நான் எல்லாம் நோண்டி பார்த்து எது வந்து புதுசா இன்க்ளூடா இருக்குது அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் உன்கிட்ட கேட்கறனே. நீ தப்பா கண்டுபிடிப்ப, நான் தப்பா கண்டுபிடிப்பேன். இப்ப பாரு, இப்ப எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். நீ எங்க காணாம போறேன்னு பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லு பாரு. யாரு? கண்ணழகி கனகா. ஃபாலோவே பண்ணலடி பாரு. ஓ, அது அவ ஃபாலோ பண்றா. சரி சரி. இங்க பாரு, மூக்குலிகி முனிமா. இந்த பேரை கேட்டா எவனாவது ஃபாலோ பண்ணுவானா? நீ அக்செப்ட் பண்ணிருக்கிறியே. அக்செப்ட் தானே பண்ணிருக்கிறேன். அக்செப்ட் பண்றதுனால ஒரு பேர் வேணாமா? மூக்குலிகி முனிமா. சரி விடு, டெலீட் பண்ணி விடு, அவ்வளவுதானே. இங்க பாரு, இங்க பாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்க பாரு. என்னது இது? யாரு? கந்தரகோல காவேரி. ஃபாலோவே பண்ணல. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எத்தனை வாட்டி நான் பாத்திருக்கேன் உன் ஃபாலோவர்ஸ் எல்லாம். சரி விடு, நான் பார்த்து சொல்றேன். நீ யாரு நித்திய பார்த்துருக்கு பாரு. என்ன இருக்கு? நேத்து புதுசா கிரியேட் பண்ணல அக்கௌண்ட்டே, அதுதான் ஆட் ஆயிருக்கு. நம்ம சேனல் அக்கௌண்ட். ஆமா, அதுதான் புதுசா ஆட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு ஆமா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. பாவம். அடி என்ன எதுக்குடி இதுல டேக் பண்ண? என்ன சொல்ல போகிற ஐடியில்? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை குரூப்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா ரீல் போட்டா ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொமான்டிக்கா கூட இருக்க கூடாதா? போடலாம், சரி. அதுல எதுக்கு இவ்வளோ ஃபில்டர் போட்டு வச்சிருக்க? தலையில பூ க்ரௌன்னு லிப்ஸ்டிக் எல்லாம் வேற போட்டு எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்க? அப்பதான் வந்து பூக்கியா இருக்கும். பொறுக்கி உன்னைய வந்து பூக்கியா போட்டது ஏன் தப்புதான். பூக்கி மாதிரி இல்லடி, அது பூக்கடை பாண்டி மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க குரூப்ல. இப்ப நான் என்ன பண்ணேன் சொல்லு? இப்ப பூக்கடை பாண்டின்னு சொன்னா என்ன? இல்ல எனக்கு புரியல நரேனு. வந்து நம்ம லவ் பண்றது எதுவுமே வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. சீக்ரெட்டா வச்சுக்கணும் உனக்கு. சரி அதை விடு. இது ஏன் அசிங்கமா ஃபீல் பண்ற? நான் இதெல்லாம் உனக்கு போடுறதா இருக்கட்டும். நீ எனக்கு ஒரு அளவும் வந்து ரீல்ஸ் அனுப்ப மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 1008 ஃபன்னியானதா அனுப்புவேன். எனக்கு ஒரு நாள் வந்து லவ் ரீல் அனுப்பிச்சது கிடையாது. நான் அனுப்புற லவ் ரீலுக்கும் ரியாக்ஷன் கொடுத்தது கிடையாது. சரி ஓகே, நம்மலாம் வந்து ஒரு போஸ்ட் போடுவோன்னு போட்டேன். இப்போ என்ன பஞ்சாயத்து உனக்கு? அது போட்டது கூட பிரச்சனை இல்லை விடு. இப்போ எங்க அப்பா பார்த்தாருன்னா வீட்டுக்கு அப்பா பூக்கடை போடுப்பான்ற. போடு,
பூக்கடை போடு, அப்பதானே அடுத்த ஆனிவர்சரி அது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா அந்த பூக்கடையில அந்த பூ மலை என் மேல போட முடியும், பொழிய வைப்பாங்கல்ல இப்படி, அது மாதிரிலாம் போட்டு ரீல்ஸ் போடுவோம். delete பண்ணி விடாத. அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாது. இப்ப வந்து அதே ரீல வந்து ஸ்டோரி போடுறேன், என்ன ஸ்டோரி போடாட்டி இதே ரீலுக்கு கீழே வந்து உங்க அப்பாவை டேக் பண்ணி விட்டுருவேன். போடுறேன் போட்டு தொலைகிறேன் போ. இப்படி எல்லாம் பேசிட்டு நீ போட வேணாம். போடுறேன் டேய், என்ன எதுக்கு எறும்பு மாடு பாய் ஃப்ரெண்ட் மீம்ல டேக் பண்ண? இங்க பாரு, என் கொலீக்ஸ்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம். ஏன்னா அது உண்மைதானே, 11 மணி வரைக்கும் தூங்குவேன். ஏய், ஒரு டயர்ட்ல தூங்குறேன். என்னடி எங்க கூட கமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க போலயே. ட்ரூ, கரெக்ட், எக்ஸாக்ட்லி 100%. ஓ இமேஜ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு போல. மேமேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. பாரு உடனே மேக்கப் இல்லாமல் மூங்கில் பிசாசுன்னு ஒரு மீம் இருக்கு, அதில் டேக் பண்ணி விடுறேன். பண்ணிருவியா நீயே? பண்ணிட்டு தான் உயிரோட இருந்துருவியா? சரி விடு, நீ தான் என் ஸ்வீட் பிசாசு. ஓகே, பண்ணுங்கன்னா வீட்டுக்கு வந்துடாது சரியா? அப்படியே ஆபீஸ் போயிட்டு அப்படியே அதுதான் அப்படியே போயிரு. சொல்லிட்டேன்ல. சரி ஓகே காமெடிக்காக சொன்னதுல இப்ப மேக்கப் இல்லாம நான் மூங்கில் பிசாஸ் மாதிரி இருக்கேன். காமெடிக்காக சொன்னதை கூட சீரியஸாக எடுத்துக்கிறேன். போ போலாம் போ. ஏய், இன்ஸ்டாகிராம்ல நீ என்னத்தை தான் பாப்ப? நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து பூனை ட்ரம்ஸ் அடிக்கிறது, என்ன பாலிமர் நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆனா இங்க பாரு, எக்ஸ்ப்ளோர் பேஜை பாரு, ஃபுல்லா மாடல்ஸ், பொண்ணுங்க. அது ஏதோ எரர் போல இருக்குடி, இப்படி தாண்டி வருது எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல. என்ன பண்றது, ஃபீட் எல்லாம் உன் போன்ல மட்டும் அப்படியே எரர் வந்துரும். இங்க பாரு, கிர் அன்னைக்கு தான் செருப்படி வாங்கினேன், அந்த வீடியோ வருது. பொண்ணுங்கலாம் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுவாங்கல்ல, அது வருது. இங்க பாரு, என்னடா கோவான் கீழ சர்ச் பண்ணியா? எல்லாம் 2 பீஸா வருது. கோவான்லாம் சர்ச் பண்ணல, ஹவ் டு பி a better boyfriend தான் சர்ச் பண்ணேன், அதுக்கு இப்படி வந்திருக்கு. ஹவ் டு பி a better boyfriendனா இப்படி பொண்ணுங்களையா பார்க்க சொல்லுச்சு. ஃபுல்லா ஃபாரின் காரிங்க. சென்னையில டாப் மாடல்ஸ் 10 பேருன்னு சர்ச் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு ஆம்பளை வீடியோ வருதான்னு பாரு. கிளவி ஆன்ட்டி கூட வருது, ஆனா ஒரு ஆம்பளை காணா. ஃபீட்ல அப்படி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்படி சர்ச் நீ பண்ணவே என்ன இலவ பாக்குறியோ அதுதான் இலவ வரும். என் போன் எடுத்து பாரு, நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸா தான் வரும். எடு பாப்போம். பாரு என்ன வருது உனக்கு. என்ன வருது? ஹேண்ட் பேக், ஷூ, லிப்ஸ்டிக் எல்லாம் நான் சர்ச் பண்றதா வருது. அதான் சொன்னேன்ல, அதுதான் அது எரரா இருக்கும். இன்ஸ்டாகிராம் மேல பழிய போடாத, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. சொல்லு, குரோம்ல வந்து சர்ச் ஹிஸ்டரிய டெஸ்ட் பண்றேன், செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் நீ என்னத்துக்கு யூஸ் பண்றியோ எனக்கு தெரியல சாமி. நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இன்ஸ்டாவே வேணாம், புரியுதா? சோலி முடிச்சு.